ராதே கிருஷ்ணா. வெல்கம் டு மை சேனல். இது யூஏஇ தமிழ் மாம் vlogs அண்ட் டைரிஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய சேனலுக்கு உயிர் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு குட்டி மினி vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். தென் இன்றைக்கி நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஏகாதசி நைட். எனக்கு தூக்கமே வரல. ஆக்சுவலி டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 11 o'clock. ஸோ நான் கீழே இறங்கி வந்துட்டேன், தூக்கமே வரல. ஸோ வந்துட்டு நான் ஒரு குருஜியோட ஒரு உபன்யாசம் போட்டுட்டு நான் கொஞ்சம் சாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தென் எப்பயுமே ஏகாதசிக்கு முழிச்சிருப்பேனா அப்படின்னா இல்லை. சம்டைம் தூக்கம் வரல அப்படின்னா ஓகே, வை நாட், ஏகாதசிக்கு முழிச்சிருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ தெரில, தூக்கம் வரல. ஸோ கிருஷ்ணாவே நீ போ, ஏதாவது கிளாஸ் கேளு, சாண்டிங் பண்ணு சொல்லி அனுப்பிச்சிட்டாரான்னு தெரியல. சரி, நான் எழுந்து வந்துட்டு கொஞ்சம் துணிலாம் மடிக்காமல் இருந்தது சோஃபாவில். ஸோ மடிச்சுட்டு உட்காந்து நான் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குருஜியோட ஒரு கிளாஸ் போட்டுட்டு நான் பேசாமல் சாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை. தென் எனக்கு இன்றைக்கி தான் ஆக்சுவலாக தோணிகிட்டே இருந்தது. இன்றைக்கி மீன்ஸ் ஏகாதசி அன்றைக்கி தான் நான் திரும்ப வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், விலாக்ஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய விலாக்ஸ் யூடியூப்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. இது கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், பட் கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். தென் கிளாஸ் பார்த்துட்டே இருந்தேன். தென் நான் சொன்ன மாதிரி யூடியூப் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராப்பராக கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனால நேம்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். தென் சாத்விக் லைஃப் சேனல் அப்படின்னு இருந்தது, நான் சேஞ்ச் பண்ணி யூஏஇ தமிழ் மாம்ஸ் vlogs அண்ட் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பேனர்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இன்றைக்கி நைட்டு தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தென் கொஞ்சம் கேண்டில்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பீஸ் அண்ட் காம் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை குருஜியோட பிளெஸ்ஸிங்ஸோடு நான் இதோட பேனர்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் கேன்வா ஆப்பில் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க நைட் தூக்கம் வரலனா? டிவி பார்ப்பீங்களா, புக்ஸ் ரீட் பண்ணுவீங்களா, இல்லை மியூசிக் கேட்பீங்களா? எனக்கு மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். தென் ஒரு 90s கிட் மூவிஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன். தென் ரொம்ப ஃபைட்லாம் இல்லாமல் ரொம்ப காமாக ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக, ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் கிளாஸஸ் கேட்பேன், சாண்டிங் பண்ணுவேன். தென் எதாவது ஒர்க் இருந்ததுன்னா பண்ணிகிட்ருப்பேன். தென் என்னோடய சேனலுக்கு நியூ நேம் அண்ட் பேனர்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் கூட ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் டன். நாளைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 1:40 ஆகிடுச்சு. சுத்தமாக தூக்கமே வரல. பட் நாளைக்கு மண்டே, கிட்ஸ் ஸ்கூல் அனுப்பணும். தென் மார்னிங் நிறைய ஒர்க் இருக்குது. தூங்கினா தான், இல்லைனா கஷ்டமாக இருக்கும், காலையில் எழுந்துக்க முடியாது. ஸோ நான் இப்போ போய் கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணிவிட்டு மார்னிங் vlog கண்டினியூ பண்ணலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கிட்ஸ் ஸ்கூல் பாக்ஸ் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இங்கே வந்து ஏர்லி மார்னிங் தான் ஸ்கூல் வந்து பஸ்லாம் வரும். கிட்ஸ் வந்து மார்னிங் சில பேர் வந்து 5:30க்கெலாம் பஸ் வந்துடும். குழந்தைங்க மார்னிங் அவ்வளோ ஏர்லியாக சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ என் பசங்களுக்கு வந்து 6:30க்கு தான் பஸ் வரும். ஸோ 6:30, 6:45 அரவுண்ட் வரும். ஸோ மார்னிங் வந்து ஜஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் ஒரு டேட்ஸ் மில்க் ஷேக் அந்த மாதிரி தான் குடிப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்தனால இன்றைக்கி நான் இட்லி வந்துட்டு வீட்டிலே சாப்பிட வச்சுட்டு தான் நான் அனுப்பியிருக்கேன். தென் இவங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு தென் கிட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் எனக்கு டர்மரிக் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், ரா டர்மரிக். ஸோ வீட்டில் தான் இப்போ மஞ்சள்லாம் நான் அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். நம்ம பேக்கெட்டில் வாங்குறத விட பியூராக இருக்கும். ஸோ நான் அதை அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.